உங்களுடைய கடின உழைப்புக்கு நன்றி, ரொம்ப நன்றிங்க அண்ணா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஊரினுடைய தலைவாசல் என்று கொண்டிருக்கின்றோம். காமநாங்கப்பாளைய தலைவாசல். பேசி முடிச்சு கீழே வந்துட்டுங்களா? கொஞ்சம் முதல்ல எல்லோருக்கும் கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், ஒரு கிராமத்திலேங்க மத்தியானத்துல உச்சி வெயில்ல பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் திரண்டு வந்து நின்று கொண்டிருக்கு. காரணம் என்னன்னாங்க, நிறைய அரசியலை பார்த்துட்டோம். நிறைய அரசியலை பார்த்து நான் உங்களை போட்டு பல அரசியலை பார்த்தோம். ஆனா ஓட்டு போட்டு கைரேகை செய்ததுதான் மிச்சம் தவிர மாற்றம்ங்கிறது எப்பொழுதுமே வந்தது கிடையாது, வந்தது இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த மாற்றத்தை பார்ப்போமா என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இந்த முறை இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற தீர்க்கமான முடிவுல நீங்க இருக்கிறீங்க. நானும் கூட அதே முடிவுல தாங்க ஐயா இருக்கேன். நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்களோ அதே மனநிலையில தான் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நடக்கலைன்னா அது எப்பவும் நடக்காது என்பதில் நான் இருக்கேன். காரணம் ஐயா, நானும் உங்களை போன்ற ஒரு தனி மனிதனாக சாமானியனாக போராடி கொண்டிருக்கின்றேன். பட் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வரணுங்க. தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது. நம்ம 3 வருட கால போராட்டம், 8 மாத காலமாக தமிழகம் முழுவதுமே சுற்றி வந்திருக்கின்றேன். எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக எல்லா இடத்திலும் கூட மோடி ஐயாவுடைய அருமை பெருமை, நம்முடைய திட்டங்கள் என்ன, மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், 10 ஆண்டு காலமாக இந்தியா எப்படி மாறி இருக்கு, குறிப்பாக எதற்கு மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கண்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேட்கையை எல்லா இடத்திலும் கூட தூவிக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு கிராமத்தில் உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குதுங்க. ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல மக்கள் நம்மளை நம்புறாங்க, ஏதோ ஒரு இடத்துல இளைஞர்கள் நம்மளை நம்புறாங்க, ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகள், ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா அம்மாவை பிடிச்சிருந்துட்டு வராங்க ரோட்டுக்கு, அண்ணாமலை மாமா வர்றாங்க பார்த்து போலாம் வாங்க. அது 11 மணி ஆனாலும் கூட ஒரு குழந்தை தன்னுடைய தாயை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு தெரிகிறது, தனிப்பட்ட முறையில் இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வேலை செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், மோடியினுடைய பக்தனாக மோடிஜி நினைக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய கிராமத்திற்கு செய்வான் என்கின்ற உங்களுடைய நம்பிக்கை. 2வது, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற உங்களுடைய தீர்க்கமான எண்ணம். அவரை தவிர யாருனாலையும் காப்பாற்ற முடியாது ஐயா. அந்த பிரச்சாரம் முழுசும் நான் எந்த விதமான நெகட்டிவா யாரை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ண பேசுறேன். எதுக்கு பேசுறேன்? திமுக சரியில்லை, தெரிஞ்ச விஷயம் தான், எதுக்கு பேசுறேன்? நம்ம கிடைக்கிற 5 நிமிஷத்துல ஒரு கிராமத்துல நல்லது பேசிருப்போம். திமுக காரன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி கிராம பிரச்சனைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் அடுத்த 50 ஆண்டு காலம் யாருனாலும் சரி செய்ய முடியாது என்பதை நீங்கள் தெரியும். உதாரணத்துக்குங்க, இந்த கிராமத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரு முக்கியமான கோரிக்கை. நம்முடைய தொண்டர்கள் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லிருக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் எடுத்து எனக்கு 3 முக்கியமான கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அண்ணன், கிராமம் வந்தா நீங்க பேசணும். மிக முக்கியமான கோரிக்கை, நம்முடைய குளம் குட்டைகளுக்கு நீரை நப்புவோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாய் பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க, கேட்கிறேன். இன்னைக்கு இந்த குளம் குட்டைகளை நம்ப வேண்டும் என்றால் எப்படி நம்ப முடியும் நினைக்கிறீங்க? நானும் ஒரு வறட்சி கிராமத்திலிருந்து வர்றேங்க. குளம் குட்டைகளை நம்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா. இதை நம்ப வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான், ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தும். வேற தண்ணி இல்லை. 800 அடி 900 அடி போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் 1958 கர்ம வீரர் காமராஜர் ஐயா கொண்டு வந்தார். அப்பவே செயல்படுத்தி தான் பயன்படுத்தி இருக்கலாம். காமராஜர் ஐயா டேமா கட்டினாங்க. 63 காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் வந்தாங்களோ பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதா குறியா இருந்தாங்க. இன்னைக்கு 70 ஆண்டு காலம் கழித்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் தேவை. 10,000 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஒழுகுனா 300 ரூபாய் செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அரசு பள்ளி மலைக்கு ஒழுகுச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. 10,000 கோடி ரூபாய் எங்கிருந்து கொடுப்பாங்க?
அதனால்தான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம். 10,000 கோடி ரூபாயை மோடி ஐயாற்றது நான் வாங்கிட்டு வரேன். நீங்க நம்பணும், அவ்வளவுதான். நான் வாங்கி கொண்டு காரணம் இல்லை என்றால் இந்த ஒரு பகுதி தான் ஐயா கொஞ்சம் தண்ணி இருக்கிற பகுதி. இந்த பகுதி வறட்சி வந்துருச்சுன்னா மக்கள் எங்க போவாங்க பாருங்க. ராமநாதபுரத்துலங்கம்மா எண் மக்கள் யாத்திரை ரோட்ல நடந்து போவாங்கம்மா. தொட்டு இருக்கின்ற வெயில் 44 டிகிரி. தாய்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை கூடவே எடுத்துட்டு வருவாங்க, பேசிட்டே வருவாங்க. நாங்க எப்ப எதுங்கம்மா அந்த வண்டி எடுக்கிறீங்க? வண்டி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்க பகுதியில் இந்த மாதிரி எல்லாம் வண்டி இருக்காங்க. ஒரு சின்ன வண்டிங்கம்மா, அந்த வண்டிக்குள்ள குடை மட்டும் வைக்கலாம், 6 குடை வச்சுக்குவாங்க. அந்த வண்டிக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு ஒரு அம்மா இழுப்பாங்க, பின்னாடி ஒரு அம்மா தள்ளுவாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இழுத்துட்டு வர்றீங்க? ஐயா தண்ணி இல்லைங்க ஐயா, அதான் ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வர்றேன். நாங்க எப்ப ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வருவீங்க? ஒரு 6 குடம் கொண்டு வந்தா ஒரு நாளைக்கு போதுங்க ஐயா, எங்களுக்கு 1.5 நாளைக்கு போதும். இந்த வண்டி எங்க இருந்து பிடிச்சிங்க? கல்யாணம் பண்ணும் பொழுதே சீதனமா இந்த வண்டி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிறாங்கம்மா, இருக்கிறாங்க. 70 ஆண்டு காலமா இந்த மாதிரி அரசியல் பண்ணி 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 ராமநாதபுரத்தை எல்லாம் வறட்சி காடாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஊரை விட்டு வெளியே போற நிலைமை கொண்டு வந்து அந்த நிலைமை இந்த கொங்கு பகுதிக்கு வரக்கூடாது என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதனால்தான் உங்களை விட உறுதியாக நான் இருக்கின்றேன். 8 TMC தண்ணி கொண்டு வந்தாங்கம்மா. குளங்குட்டையை நப்பிடலாம். முதல்ல குளங்குட்டையை நப்பிட்டா நிலத்தடி நீரை உயர்த்தலாம். நிலத்தடி நீர் மேல வந்துருச்சுன்னா தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நொய்யல் நதி, கௌஷிகா நதி எல்லாத்தையும் திரும்ப மீட்கணும். இன்னைக்கு குப்பை மேடாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு இந்த பகுதியிலுடைய மக்களுக்கு 2 கண்கள். அடுத்து பாருங்க, நம்ம நெசவாளர் வீட்டுல தான் சாப்பிட போறோம். 2 கண்கள். ஒரு பக்கம் நெசவு தொழில், ஒரு பக்கம் விவசாயம். நெசவு தொழில் பாத்தீங்கன்னா 20 வருட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சமீபத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஐயா. ஒரு பக்கம் கரண்ட் பில் ஏற்றி விட்டாங்க, கட்ட முடியல. ஆனா இதை பத்தி நான் பேசுறேன். இந்த ஊருக்கு நீங்க உள்ளூர் தான். மொத்த கனெக்ஷன் எவ்வளவு? சரி, நான் பேசுறேன் என்ன மேட்டர் ஐயா, என்ன மேட்டர் தெரியும். இப்ப நான் பேசுறேன், முடிச்சுட்டு பேசுறேன். நீங்க கை வலிக்கு போடுங்க. அடுத்து நெசவு தொழிலை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் கேட்கிறேன். ஜூன் 4, 2024 இருந்து ஜூன் 4, 2025 முடியும் பொழுது விசைத்தறி கைத்தறிய பல நிலைமை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு நாள்ல செய்யக்கூடிய பிரச்சனை இல்லைங்க. 20 வருஷ பிரச்சனையை தீர்க்கணும். நூல் விலையை கட்டுப்படுத்தணும். ஜவுளி நூலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணுங்க. சோமனூர்ல ஜவுளி பூங்கா அமைப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். ஜவுளி பூங்கா அமைக்கிறோம். ஏற்றுமதி அங்கிருந்து கொண்டு போகணும். கரண்ட் பில் ஏறிடுச்சுங்க ஐயா. எல்லா வீட்லயும் மின்சார தகடு பொருத்தணும். யாரெல்லாம் விசைத்தறி இருக்கிறோமோ 75% மானியம் கொண்டு வரும். இதுக்கு 1 வருட காலம் தேவை. ஆனா மத்த அரசியல் கட்சி தலைவர்களை போல வந்தம்மா நாளை காலையில் சரியாயிரும் சொல்ல விரும்பலை. ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு 5 ஆண்டுகள் 10,000 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டியதிலிருந்து முழுமையா கொண்டு வந்து வாய்க்கால் போட்டு கெனால் போட்டு கொண்டு வரங்க நேரமா. ஆனா இதெல்லாம் முதல் நாளே நம்ம செய்யணுங்க. ஜூன் 4 நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுத்தவுடன் இதை ஆரம்பிச்சாதாங்க ஐயா 5 வருஷம் கழிச்சு முடியும் பொழுது கண்ணில் பார்க்க முடியும். அதனால் விசைத்தறி கைத்தறியை பொறுத்தவரை 1 ஆண்டு காலத்துக்குள்ள சரி செய்து பழைய நிலைமை கொண்டு போய் இன்னைக்கு அண்ணன் பாருங்க ஒரு போஸ்டர் தூக்கி காட்டுறாரு. நம்ம உள்ளூர்காரர் அண்ணன் ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடு. ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை என்ன பார்த்து ஊழல்வாதிகளை பார்த்தா அண்ணாமலை என்ன கோவம் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னாங்க இது நம்ம பணத்தை சுரண்டி சாப்பிடுறோம். ஐயா அந்த ஜல்ஜீவன் திட்டம் என்பது ஒரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டம் என்பது மோடி அவர்களை பொறுத்தவரை 2025 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு குடிநீர் பைப்ல வந்திருக்கும். நம்ம திட்டங்க 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆரம்பிச்சோம். 5 வருஷத்துல முடிக்கணுங்க இந்த திட்டம். இன்னைக்கு என்ன பண்றாங்க ஐயா, ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுமா, இங்க கொடுக்கணுமா, வீட்டு வாசல்ல கொடுக்கணுமா, 8,000 ரூபாய். அன்பு சகோதர சகோதரிக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 100% இது மோடி அவர்களுடைய திட்டம். 100% இது இலவசமான திட்டம். அப்படின்னு சொல்றது நல்லா நீங்க கேட்டுக்கணும். இது 100% காசு பணம் கொடுக்காம எப்படி இந்த திட்டம். இந்த கிராமத்துல யாரும் வந்து பேசுறது இல்லைங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி நமக்கு இல்ல. இதை எப்படி சரி பண்ணுங்க? பஞ்சாயத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வரணும். திட்டத்தை என்ன நான் சொல்றேன் கேளுங்க. பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்கு வரணும். வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவை கூப்பிடணும். அதாவது யார் ரேஷன் அட்டையில வீட்டுக்கார அம்மாவா இருக்கிறீங்களோ நீங்க வெளியே வரணும். உங்களுக்கு தான் உரிமை ஜல்ஜீவன். நீங்க எந்த இடத்துல பைப்பு போடணுங்கிற இடத்த நீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும். ஒரு அம்மா சொல்லுவீங்க எனக்கு வீட்டு வாசல்ல வேணும்,
இன்னொரு அம்மா சொல்வீங்க அண்ணா எனக்கு இந்த இடத்துல வேணும். மார்க்கிங் வந்து யாரு பொறுப்புனாங்க? இல்லத்தரசு தாய்மார். மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல எந்த இடத்துல பொது வாட்டர் டேங்க் இந்த திட்டத்திற்காக கட்டுகின்றோமோ அங்கிருந்து பைப்பு போட்டு நீங்க மார்க் பண்ற இடத்துல பைப்பு போட்டு கொடுக்கிற வரைக்கும் மோடி ஐயாவுடைய காசு. ₹1 உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னாங்க, மக்கள் பிரதிநிதி இல்ல, எம்பி இல்ல, கலெக்டர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ரிவ்யூ மீட்டிங்ல யாரும் உட்கார்றது இல்ல, மாசம் மாசம் இந்த கிராமத்துக்கு எவ்வளவு ஐயா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வாரு வந்து செக் பண்றது இல்ல, வெரிஃபை பண்றது இல்ல. அதனால் இரண்டாவது உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி ஐயா அள்ளி கொடுக்கிறாருங்க கிராமத்துக்கு. ஆனா நீங்க என்ன ஆச்சுன்னா, குரங்கு கையில பூமாலை கொடுத்து பாத்துருக்கீங்களா ஐயா? ஃபர்ஸ்ட் அந்த குரங்கு போட்டு பார்க்கும், அந்த பூமாலை இப்படி கழட்டி மாட்டும். இன்னொரு குரங்கு வந்து நல்லா இருக்கேன்னு இழுக்கும். கடைசியில் 2 குரங்கு எல்லாம் பூமாலை உழுந்துரும். அதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில 1000 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுப்பது குரங்கு கையிலே பூமாலை கொடுத்தது போல. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி எம்பியா வந்து இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கணும். ஏயா அநியாயம் பண்றீங்க? ஏயா பணம் கொடுக்குறீங்க? ஏயா ஏழை தாயோடைய வயிற்றுல அடிக்கிறீங்க? நாங்க மோடி வீடு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம், ஏங்க நீங்க பேரை கூட மேல அனுப்ப மாட்டீங்க? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறவங்க இவனுங்களே பஞ்சாயத்து பண்ணி உங்களோட பட்டா இல்ல கிட்டா இல்லன்னு இவனே அதை பாதி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. கரெக்டுங்களாங்க ஐயா? கூட்டு பட்டா வச்சிருக்கிறீங்க, பட்டால பேர் சரியில்லை. நாங்கள் எத்தனை கோடி விவசாயிகளாக இருந்தாலும் 6000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரே கண்டிஷனுங்க, ஒரே கண்டிஷன், சிறு குறு விவசாயியா இருக்கும். 2.47 ஏக்கருக்கு கீழே விவசாயம் இருக்கு. சிறு குறு விவசாயி எல்லோருக்கும் 6000. ஆனா நீ எல்லா கிராமத்துல என்ன சொல்றாங்க, அண்ணா எனக்கு 1 ஏக்கர் தானே இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். கேட்டா பட்டா பிரச்சனை தாசில்தார் சொல்றேன். எம்பிஏ இல்லாம எத்தனை இடத்துல சண்டை போடுறது? அதனால பெரியவர்களே தாய்மார்களே, அன்போடு இந்த முறை ஊரே சேர்ந்து மோடி ஐயா நிற்கிறேன். ஊரே சேர்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மாற்றத்திற்காக, கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஊர்ல இருக்கிறவங்க நீங்க எல்லோரும் சேர்ந்து கட்சியெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான கோரிக்கையை உங்களுக்கு வைத்து வந்திருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்று செல்கின்றோம். ஐயா கீழே வந்து வாங்க ஐயா, டோர் பக்கத்துல வாங்க ஐயா, முன்னாடி வாங்க. உங்கள் அன்பு எங்களோடு இருக்கட்டும், தாமரைக்கு இருக்கட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்தை மறந்துடாதீங்க.